மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது அவரது தோழி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்லூரி மாணவியின் தோழியை கைது செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர் உட்பட இதுவரை 8 பேர் இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவருடைய தோழி கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர் என 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் தோழியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், வணக்கம். தற்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தோழி கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்கு வைத்து அவர் கைது செய்யப்பட்டார்? முழு விவரம் என்ன? வணக்கம். மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை வழக்குல கல்லூரி மாணவியையும் அவருடைய தோழியையும் கைது செய்து தற்போது போலீசார் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர் உட்பட இதுவரை 8 பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. முக்கியமாக சென்னையில மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில அவர்கள் ஏற்கனவே ஐநாவரத்துல மகளிர் காவல் நிலைய போலீசார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று ஆய்வாளரிடம் புகார் கொடுத்தும் அதை சரியாக முறையாக அந்த ஆய்வாளர் அந்த புகாரை விசாரிக்காமல் அதன் பிறகு இந்த புகார் சிந்தாதிரிப்பட்டை அனைத்து மகளிர் நிலைய காவல் நிலைய ஆய்வாளருக்கு மாற்றப்பட்டு அதன் பிறகு போலீசார் விசாரணை மேற்கொண்ட அந்த நிலையில கிட்டத்தட்ட 9 பிரிவின் கீழ வழக்கானது பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்குல ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அஜித்குமார், அது மட்டும் இல்லாம கல்லூரி மாணவர்கள் சுரேஷ், கார்த்திக், 12ஆம் வகுப்பு மாணவர், அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் உள்ளிட்ட 7 பேரை கைது பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த வழக்குல மாணவியுடைய பெண் தோழியும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பெண் தோழி மூலமாக தான் ஆண் நண்பர்கள் நிறைய பேர் அந்த மாணவிக்கு பழக்கத்தை இந்த பெண் தோழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மாணவி போலீசாரிடம் தெளிவாக வாக்குமூலத்தை அளித்திருந்தார். இந்த நிலையில தான் தொடர்ந்து இந்த சந்தியா என்ற பெண்ணை, அதாவது இந்த கல்லூரி மாணவி இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தோழியும் ஆவார். இவரை தான் போலீசார் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக தேடி வந்தனர். தலைமறைவாகிறது நிலையில்தான் தற்போது இந்த சந்தியா என்ற பெண்ணை, இந்த தோழியை அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய தோழியை கைது பண்ணியிருக்கிறாங்க. எழும்பூர் மகளிர் நிலைய போலீசார் கைது பண்ணி 9 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த ஒரு நிலையில இந்த பெண், அதாவது கல்லூரி மாணவியும் தோழியும் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சந்தியா என்ற மாணவி ஏற்கனவே இந்த மாணவியிடம் பலமுறை பல மாணவர்களை அறிமுகப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக தான் இந்த பாதிக்கப்பட்ட மாணவி இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பெற்றோர்கள் ஒரு பெரும் குற்றச்சாட்டை வைத்திருந்தனர். இந்த நிலையில தான் இந்த பாதிக்கப்பட்ட மாணவி சந்தியா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.